ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கயிறு மாடு தோட்டத்தை இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்பிகே. இந்த என்பிகேங்கிறது வந்து 19 இருக்குது, 20 இருக்குது, நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வந்து இதை 1 லிட்டருக்கு 1 ml யூஸ் பண்ணுவோம். இப்போ சம்மர் சீசன் இருக்கிறனால ஒரு 5 கிராம்ஸ் யூஸ் பண்ண, 1 ml கொஞ்சம் கம்மியாக போட்டுக்குங்களா 1 லிட்டருக்கு. இதை நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக செடிங்களோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். பக்க கிளைகள் நிறைய தோன்றும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி இந்த சம்மர் சீசனில் டெத் ஆகாமல் நிறைய செடிகள் அது இருக்குது. இது எப்படி யூஸ் பண்ணுறங்கிறத நான் காட்டுறேன், பாருங்கள். நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம இந்த பாட்டில் வந்து 2 லிட்டர் பாட்டில் பாருங்கள், 2 லிட்டர் பாட்டில். அதில் வந்து நான் 1 ml கொஞ்சமாக நான் அதை போட்டிருக்கேன் பாருங்கள். கொஞ்சமாக இதான் என்பிகே, இந்த ரோஸ் கலர் தான் இருக்கும். அதை நம்ம வந்து போட்டுட்டு வாட்டரை மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது செடிங்களுக்கு நம்ம தண்ணி அடி உரமாக கொடுக்கறத விட நம்ம இந்தமாரி செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக சீக்கிரமாக அதோடய வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் சீக்கிரமாகவே அதோட வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். இலைங்களை பச்சையாகவே வச்சுருக்கோம், பூக்களை பெருசாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பூச்சி வராமையும் செடியோட வளர்ச்சியும் வேர் வளர்ச்சியை நன்றாக தூண்டும். இதை நம்ம வந்து 15 நாளைக்கு ஒரு முறை கொடுத்துக்கலாம். ஏன்னா இது சம்மர் சீசனாக இருக்கிறதுனால கொடுத்துக்கலாம். அளவை கம்மி பண்ணி கொடுத்துக்க வேண்டும். முக்கியமாக அளவு கம்மி பண்ணிக்க வேண்டும். எதுவுமே நம்ம அளவு அதிகமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா சம்மர் சீசனில் செடிங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதை நம்ம கம்மி பண்ணி கொடுத்துக்கிற மூலமாக செடிங்களை காப்பாற்ற முடியும். ஆனால் கொடுக்குற உரம் நம்ம கண்டிப்பாக கொடுத்துட்டே இருக்கலாம். சம்மர் சீசனாக இருக்குது, இதெல்லாம் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறலாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். நம்ம செடிங்களுக்கு கொடுக்குறது அளவு கம்மி பண்ணி கொடுத்துட்டு இருக்க மூலமாக செடிகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக நீங்கள் வந்து செடிங்களுக்கு மேலே கண்டிப்பாக நம்ம ஷேடோ கொடுத்தே ஆகும். செமி ஷேடோ கொடுத்தா மட்டும்தான் அந்த வெயிலேருந்து செடி காப்பாற்ற முடியும். இப்போ தண்ணியை நான் க்ளோஸ் பண்ணி எப்படி ஸ்ப்ரே பண்ணுறதை நான் காட்டுறேன், பாருங்கள். என்னோடய செடி ஆரம்பத்தில் அப்படி தான், என்ன பண்ணுறதுமே தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். சொல்லப்போனால் செடி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். எத்தனை பேர் என்ன மாதிரி கேரக்டர் இருக்குதுன்னு தெரியல. மேக்ஸிமம் எல்லா லேடிஸுக்கும் ரோஸ் பிளான்ட்லாம் ரொம்ப பிடிக்கும். அதில் நம்ம இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ண போகிறோம். நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செடிங்களுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். செடிக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னா, நமக்கு ஒரு நெட்டு மாதிரி இருக்குல்ல, நம்ம அதை டைட்டாக வச்சுக்கும்போது இருங்க ப்ரெஷர் கொடுத்துட்டு ப்ரெஷர் கம்மியாக கொடுத்துருக்கோம். இல்லை கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக அந்த ப்ரெஷர் பாட்டிலில் நான் சொல்ல நினச்சேன். இப்போ இந்த பாட்டில் நம்ம வந்து தண்ணி கம்மியாக கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், தண்ணி எப்பயுமே நம்ம வந்து நிறைய கொடுத்துக்கும் போது தான் ப்ரெஷர் ஆகுது. இதை நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது எனக்கு தெரியல, நான் அதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணேன். இப்போ வீடியோஸ் எடுக்கிறதுக்காட்டி நான் கம்மியாக தண்ணியை ஊற்றிட்டேன், அதெல்லாம் அது ப்ரெஷர் எடுக்க மாட்டேது. தண்ணி எப்பயுமே பாட்டில் நிறைய ஊற்றிக்கணும். இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டு நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது நல்லாவே இருக்கும். என்ன டைப்லேயும் கொடுத்துக்கிட்டாலும் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்களே பாருங்கள். அதை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ஆகுது. ப்ரெஷர் கொடுக்கும்போது ப்ரெஷர் ஆகுது நல்லாவே. நம்ம வந்து அதை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து சின்னதாக இருக்கா, இதுவே நம்ம வந்து பெருசாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பெருசாக வரும்போது செடிங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது செடிங்களோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். செடிங்களை நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில்
மீண்டும் சந்திப்போம். பாய்.